ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு. இது என்ன பர்சன் பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்தை ஆன் பண்ணோன்னே நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு ஒன்று போட்டிருப்போம். இந்த பாஸ்வேர்டு போட்டதை மறந்தாச்சு. சரிங்களா? பாஸ்வேர்டு எந்த பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டு போட்டாலும் இன்கரெக்ட்னு வருது. மேக்ஸிமம் 90 டேஸ் இல்லை 16 டேஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் கூட ஒரு டைமு ஒரிஜினல் பாஸ்வேர்டே போட்டாலும் ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி லாக் ஆகிடுச்சு அப்படின்னா ஓஎஸ் போடாமல் அந்த பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஷட் பண்ணிவிடுங்க. ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது லேப்டாப்பு, அதனாலன்றதால ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆன் பண்ணிவிட்டு அந்த விண்டோஸ் சிம்பிள் வரும்போது பட்டனை ஆன் ஆஃப் சுவிட்சை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஆஃப் பண்ணுங்கள். இது மாதிரியே ஒரு 4 டைம் அப்படி இல்லை 5 டைம். ஓகேங்களா? இது 10 ஓஎஸ்ன்றதால மினிமம் 4 டைம் இல்லை 5 டைம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே அதிகமாக இது பண்ணிங்கன்னா ஓஎஸ் கரெக்ட் ஆகிட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்புறம் ஓஎஸ் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். நமக்கு இப்போ இருக்க பேக்கப்பு டேட்டாஸ் எதுவும் எரேஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடு. ஒரு மினிமம் 4 டைம் பண்ணாலே உங்களுக்கு ரிப்பேரிங் மோடுக்கு போயிடும். சரிங்களா? அதனால் கரெக்டாக இது பண்ணுங்கள். ஏன்னா இது Windows 10 ஓஎஸ்ன்றதால ரீசெட் ஆகும். சரிங்களா? அப்படி இன்கரப்ட்டுன்னு சொல்லி ஓஎஸை கரெக்டாக வச்சுன்னா பெஸ்ட்டாக போய்டும். மொத்த ஃபைலும் எதையும் பேக்கப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் மினிமம் ஒரு 4 டைமு அந்த விண்டோஸ் சிம்பிள் வரும்போது ஆஃப் பண்ணி பண்ணுங்கள். இதுவே சிபியூ பிசியாக இருந்தால் பிசி டெஸ்க்டாப்னு சொல்ல அது இருந்ததுன்னா ரீசெட் பட்டனா அந்த மாதிரி இது பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் தான் லேப்டாப்னு தான் ஆன் ஆஃப் சுவிட்சு, பிசி இதுமாரி இருந்தால் ரீசெட் பண்ணணும். இப்போ 4 டைம் போட்டோன்னே ப்ரிப்பேரிங் ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்னு வருதுல்ல, நமக்கு இந்த மோடுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸுங்கள அதை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் ட்ரபுள் ஷூட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சிஸ்டம் இமேஜ் ரெக்கவரின்னு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? சிஸ்டம் இமேஜ் ரெக்கவரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி டாக் ஆகணும். இதில் கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அட்வான்ஸ்னு இருக்குது பாரு, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் எ ட்ரைவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்தமாரி நோட் பண்ணுற மாதிரி இது டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம என்ன பண்ணால் திஸ் பிசின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். எதுக்காகனா நம்மளோட என்ன ஃபைல் இதுவோ ஃபைல்னால் ஓஎஸ் போட்டிருக்க டெஸ்ட்டு எதுவோ அதை நம்ம பார்க்கணும். அதனால் திஸ் பிசி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டிஸ்ட்ரிக் எல்லாம் காட்டும். ஓஎஸ் போட்டிருக்கு எந்த ஃபைலோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். சீட்டில் தான் ஓஎஸ் போட்டிருக்கோம். அதில் கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸை ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சிஸ்டம் 32 அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு ஃபோல்டரு. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். சிஸ்டம் 32 இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. சிஸ்டம் 32 அப்படின்ற ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்கொயரில் பண்ணினே வாங்க. எஸ் வரிசையில் பாருங்கள். கீழே ஸ்கொயர் பண்ணினே வந்தோன்னா எஸ் அப்படின்ற இதில் இருக்கும் பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், SETHC. ஓகேவா? SETHC அப்படின்னு இருக்குல்ல, அதை தான் இப்போ நம்ம நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் என்ன பண்ணால் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து அதோட நேம் மாற்றுங்க. என்ன மாற்றுனா டாட் போட்டு ஓல்டுன்னு போடுங்க. சரிங்களா? டாட் போட்டு ஓல்டு அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். அதோட நேம் ஓல்டுன்னு போடலாம், இல்லை வேறு எதுனாலும் போடலாம். பட் அதோட நேம் அந்த நேம் இல்லாமல் ரீநேமை மாற்றணும். அந்த நேமுக்கு வேறு என்ன இது ஓப்பன்னா பண்ணுறோம் பாருங்கள். மாற்றியாச்சு. மாற்றிட்டு ரீஃப்ரெஷ் கொடுங்க. ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு ஒரு டைம் அது சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கில் ஸ்கொயர் பண்ணிட்டே அந்த இது நேம் நம்ம இப்போ மாற்றின நேம் சேஞ்ச் ஆகிடுச்சா, முன்னே இருந்த நேம் இல்லாமல் இப்போ நாம் மாற்றின நேமுக்கு மாறிடுச்சா அப்படின்னு ஒன் டைம் செக் பண்ணிங்க.
ஓகே பாருங்கள், நேமு நம்ம சேஞ்ச் பண்ண நேமுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த நேமுக்கு நம்ம எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கமாண்ட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிஎம்டின்னு கமாண்ட் ப்ரோமோட் இருக்கும். சிஎம்டி வெறும் சிஎம்டின்னு ஓகே இருக்குங்களா? அதை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட இது ஃபைல் வந்து உட்காரும். ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கமாண்ட் காப்பி இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இது இருக்குது பார்த்தீங்களா? கமாண்ட்னு ஒன்று இருக்குது, கமாண்ட் காப்பின்னு இருக்குது. இப்போ அந்த கமாண்ட் காப்பி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த நேமுக்கு மாற்றணும் நம்ம. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நேம் இது பண்ணல, எஸ்சிடி, அந்த நேமுக்கு வந்து இப்போ இந்த கமாண்ட் ப்ரோமோட்டை வந்து மாற்றணும். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். எஸ்சிடி ஹெச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு நேம் மாற்றிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். சரிங்களா? மாற்றி வச்சு ரீஃப்ரெஷ் கொடுங்க. ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு அந்த நேம் வந்து மாறிச்சா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இப்போ வந்து கமாண்ட் சி இதில் காட்டாமல் எஸ்சி இதில் காட்டும். அந்த எஸ் வரிசையில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். முன்னே நம்ம மாற்றினால அந்த நேம் அந்த ஓல்டு அதுக்கு அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கரெக்டாக மாறிச்சான்னு ஒரு டைமு வந்து செக் பண்ணிவிட்டு தான் இது பண்ணணும். ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜரை மட்டும் பண்ணிங்கன்னா பக்கமாக நம்ம எந்த டேட்டாவும் லாஸ் ஆகாமல் லாக் எடுத்துடலாம். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்ட் லாக்கை கீழே ஸ்கொயரில் பண்ணினே வாங்க. அங்கே பாருங்கள். ஓகே, சச்சின்னு மாறிச்சா? சரி, கீழே வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது எஸ்ஸு, நாம் மேலே கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கோம். அதனால் வந்து அதை ரீநேம் பண்ணுங்கள். சரிங்களா? கீழே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது. அதனால் எஸ்சிடி ஹெச்சி அப்படின்றத எஸ்ஸு மட்டும் ஸ்மால் லெட்டரில் மாற்றிக்கிங்க. ஏன்னா அது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அதை கிளியர் பண்ணிவிட்டு எஸ்ஸு ஸ்மால் லெட்டரில் மாற்றிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ரெண்டு நேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ்சிடி ஹெச்சி தான் கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கா? எஸ்சிடிஹெச்சி ஓகேவா? மேலே இருக்குது. ஏற்கனவே அந்த ஃபைலில் வந்து மாற்றியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிட்டு இதையும் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணி கண்டினியூ ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? விண்டோஸ்க்கு கண்டினியூ ஆகும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் கீ. ஓகேவா? ஷிஃப்ட் கீ வந்து ஒரு 5 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஓகே, 5 டைம் ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு வந்து கமாண்ட் ப்ரோமோட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த கமாண்ட் ப்ரோமோட்டுக்காக தான் இந்த நேம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இந்த கமாண்ட் ப்ரோமோட்டில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஃபேஸு யூசர் பாஸ்வேர்ட் 2 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுங்க. சரிங்களா? கண்ட்ரோல் ஸ்பேஸு யூசர் பாஸ்வேர்ட் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே ஓப்பன் ஆகிடுச்சு. இது மாதிரி அதில் வந்து தமிழ் சேனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாஸ்வேர்டு புதுசாக போட்டாலும் சரி போடலனாலும் ரெண்டுத்துலேயும் கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? பாஸ்வேர்டு போடாமலே இப்போ சேவ் பண்ணிட்டேன். ரெண்டுத்துலேயுமே ஏன்னா பாஸ்வேர்டு போடனாலும் போடலாம், இல்லை போடாமல் ரெண்டுத்துலேயுமே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டே போடாமல் அப்படியே அன்லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? புதுசாக நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், புதுசாக இல்லைன்றதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டர் வந்து எக்ஸிட் பண்ணிவிடுங்க. எக்ஸிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும். நம்ம தான் பாஸ்வேர்டு புதுசு கொடுக்கல, அதனால் அப்படியே போய்டும். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் பாஸ்வேர்டே நமக்கு வந்து காட்டாது. சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சேனலில் மொபைல் சர்வீஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.